இப்போ மகா சிவராத்திரி வருது, வருஷத்துல ஒரு நாள். இந்த சிவராத்திரிக்கு என்னென்ன பூஜை பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள் வாங்கலாம், கோவிலுக்கு கூட சில பேர் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது என்ன வாங்கி கொடுக்கலாம், எப்படி பூஜை பண்ணலாம் சொல்லுங்க. நாளைக்கு சிவராத்திரின்றதுனால இந்த வழிபாட்டு முறைகள், இந்த மங்கள பொருட்கள் எல்லாமே வாங்குறது சிறப்பானது. பொதுவாகவே சிவன் தான் நம்மளுடைய முதல் சித்தர். சித்த மருத்துவத்திற்கு சிவன், சித்த மருத்துவம் அப்படின்னாலே சிவனுடைய மருத்துவம். அவர் தான் ஆதி கடவுள், அவர் தான் சித்தர்களுக்கெல்லாம் மூத்தவர். மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த வழிபாட்டு முறைகள் வீட்டில் நம்ம செய்கிறது சிறந்தது. ஸோ மாலை நேரத்தில் இந்த காலையிலே இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மாலை நேரத்தில் இது எல்லாமே வைத்து நம்ம வழிபாடு சிவனை நல்லா மனதார உருகி நம்ம வேண்டிட்டு ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். இங்கே வந்து நிறையா ஆன்மீகம் விஷயமாகவும் நிறைய மருத்துவ விஷயமாகவும் நிறைய விஷயம் நீங்களும் தெரிஞ்சிட்ருப்பீங்க. வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே எங்கள் மேம் வந்து ₹1 காயின் எடுத்து அவங்கள ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிற நேரம் ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வச்சு சாமிக்கிட்ட வச்சு நீங்கள் குணமாகி அவங்க போனதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு கொண்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் இங்கே எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். இதுதான். இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, இங்கே வந்து தாம்பரத்தில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். இங்கே இங்கே ஆதம்பாக்கம் வர முடியாதவங்க தாம்பரம் நியர்பை யார் யார் இருக்கீங்களோ அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி மேம் எப்போ வராங்கன்றது அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த பக்கம் உள்ளவங்க நிறைய பேர் இந்த பக்கம் வர முடியலன்னு சொல்கிறவங்க தாம்பரத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதை விட இங்கே வந்து எல்லாத்துக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், சுகராக இருக்கட்டும், ப்ரெஷர், கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இங்கே லிவர் ப்ராப்ளம், அட்டாக்ஸ் யூஸ்வல். இந்த ஸ்பெஷல் என்னென்னா, கிட்னி ப்ராப்ளத்தில் வர்றவங்க எல்லாருமே வந்து குணமாகி ஆரோக்கியமாக சீக்கிரம் சரியாகி போகிறது தான். அதை விட கிட்னிக்கு என்ன என்ன மெடிசன், என்ன சாப்பிட்ணும், எல்லாமே சுகர் பேஷண்ட்டு என்னென்ன சாப்பிடணும் எல்லாமே எங்கள் மேம் வந்து கரெக்டாக உங்களை குணமாக்குற வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் எங்கள் மேமோட இது. எல்லோரும் நல்லா இருக்கணும், இங்கே வர்றவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். நித்யா கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதான். ஏன்னா அவங்க வந்து பயங்கர ஆன்மீகமானவங்க, ஆன்மீகம் தெரிஞ்சவங்க. சித்தர்கள் சொன்ன அத்தனை மெடிசின்ஸு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. வேறு அவங்க ஒன்றும் ஸ்பெஷலாக கொடுக்கல. சித்தர்கள் என்னென்ன வழிபாடு, என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன மெடிசன் கொடுத்தாங்க, அதை தான் படித்து அவங்க உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆரோக்கியமாக்குறாங்க. அது இங்கே ஒரு பெரிய ஸ்பெஷல். அதனால் வாங்க, எல்லாருமே என்ன ப்ராப்ளம்னாலும் முதல்ல பயப்படாதீங்க. அவங்க சொல்கிறது அதுதான். எந்த வியாதினாலும் பயப்படாதீங்க. இங்கே வாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, செக்கப் பண்ணிக்கோங்க, அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவங்க சொல்கிற ஃபுட்டு எடுத்துக்கோங்க, மெடிசன் எடுத்துக்கோங்க, சரியாயிடுங்க. அவ்வளோதான். இங்கே அதுதான் விஷயம். இப்போ நிறைய ஆன்மீகம் மருத்துவம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஆன்மீகம் ரீதியாக மகா சிவராத்திரி வருது. வருஷத்தில் ஒரு நாள் மகா சிவராத்திரி வருது. அன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்ன வாங்கணும், என்ன வாங்கி வைக்கணும், பொருள் சாமிக்கிட்ட போய் சாமிக்கு என்ன வாங்கி கொடுக்கணும், வீட்டில் என்ன பொருள் வாங்கி வைக்கணும், எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது நானும் இப்போ தெரிஞ்சுக்க போகிறேன். ஏன்னா நானும் சிவராத்திரி இப்போ ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணுறதில்ல. இந்த வருஷம் மேம் சொல்கிறத கேட்டு நானும் இந்த சிவராத்திரியை ஃபாலோ பண்ண போகிறேன். வாங்க, அவங்களே சந்தித்து அவங்களே கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். ஆமாம், அதானே வேணும் இல்லை மேம்? நீங்கள் சொல்கிறதே அதானே. வரவங்க எல்லாம் நிம்மதியாக இருக்கீங்களா, ஆரோக்கியமாக? உங்களை சிரிப்புலே பாதி மெடிசன்றாங்க வர்ற பேஷண்ட்டு. எங்கள் நித்யா மேம் வந்து சிரிச்சுக்கிட்டு அந்த அன்பாக அவங்க சொல்கிற மெடிசனு, அவங்க சொல்கிற விதம், பாசிட்டிவான ஒரு இடம் வேறு. அது ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். இங்கே வர்றவங்க வந்து உங்களை ரொம்ப பாராட்டுறது, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸு, குணமானவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. இப்போ நிறைய பார்த்துட்டே வரோம் மேம். இப்போவும் மகா சிவராத்திரி வருது, வருஷத்தில் ஒரு நாள். அந்த சிவராத்திரிக்கு என்னென்ன பூஜை பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள் வாங்கலாம், கோவிலுக்கு கூட சில பேர் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது என்ன வாங்கி கொடுக்கலாம், எப்படி பூஜை பண்ணலாம் சொல்லுங்கள். அந்த பூஜை முறைகள் ஒவ்வொரு நாட்களுக்கும் ரொம்ப சிறப்பானது. இந்த மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகந்த நாள். நாளைக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம், நாளைக்கு சிவராத்திரின்றதுனால இந்த வழிபாட்டு முறைகள், இந்த மங்கள பொருட்கள் எல்லாமே வாங்குறது சிறப்பானது. பொதுவாகவே சிவன் தான் நம்மளுடைய முதல் சித்தர். சித்த மருத்துவத்திற்கு சிவன், சித்த மருத்துவம் அப்படின்னாலே சிவனுடைய மருத்துவம். அவர் தான் ஆதி கடவுள்,
அவர் தான் சித்தர்களுக்கெல்லாம் மூத்தவர். அப்போ அந்த சித்த மருத்துவத்துல நம்ம இருக்கிறோம், இந்த மருந்துகள் எடுத்துட்டு இருக்கிறவங்க இல்ல எல்லாருமே வந்து சிவனை வழிபடுவாங்க. ஸோ இந்த நாளை தவற விடாமல் இந்த மங்கள பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இந்த வழிபாட்டு முறையை செய்யறதும் ரொம்ப சிறப்பானது. பொதுவாகவே நம்மளுடைய வீட்டுல பூஜை அறையில அன்றைக்கு நம்ம வந்து சிவனோட படம், ஸோ அவர் வந்து குடும்பத்தோட இருப்பாரு இல்லைங்களா, முக்கியமா நந்தி பெருமான் இருக்கணும். ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வச்சோ இல்ல லிங்கம் வழிபடுவாங்க. ஸோ அதுவுமே வந்து நந்தி பெருமானோடு இருக்கிற லிங்கம் வைத்தும் நம்ம வழிபாடு செய்யலாம். ஸோ அன்றைக்கு நம்ம என்ன பண்ணோம், பூஜை அறை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம படங்களுக்கு எல்லாமே நம்ம போட்டு வச்சுட்டு லிங்கம் இல்லைன்னா சங்கு கோலம் பூஜை அறையில் போட்டு வழிபடலாம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மலர்கள், வெண்மை நிற மலர்கள் சிவபெருமானுக்கு உகந்தது இல்லையா. ஸோ வெண்மை நிற மலர்கள் வாங்கிட்டு வந்து நம்ம பூஜைக்கோ இல்லை கோயில்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ மல்லிகை, முல்லை, பவளமல்லி, வெள்ளை எருக்கு, இது எல்லாமே சிவனுக்கு ரொம்ப உகந்தது. ஸோ இதில் வந்து நம்ம பூஜை செய்யலாம். அடுத்து முக்கியமாக நம்ம வாங்க வேண்டியதுன்னா சங்கு, நல்ல வெண்மை சங்கு சிவனுக்கு உகந்தது. கோயிலெலாம் பார்த்தோம்னா சங்காபிஷேகம் செய்வாங்க. ஸோ சங்கு நம்ம வீட்டில் வாங்கி தண்ணீர் விட்டு அதில் வில்வ இலை போட்டு சிவனுக்கு முன்னாடி வச்சு நம்ம வழிபடலாம். ஸோ வழிபாடு முடிஞ்ச பிறகு அந்த தண்ணீரை நம்ம தீர்த்தமாக பயன்படுத்திக்கலாம். வீடு ஃபுல்லாக நம்ம தெளிக்கிறது இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சங்குல டெய்லியுமே வந்து தண்ணீர் ஊற்றி வில்வ இலை வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது. ஸோ சிவபெருமானோட அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சங்கு வச்சு நம்ம வழிபடலாம். அதே மாதிரி சிவனுக்கு உகந்ததுன்னா திருநீரு. திருநீரு தாங்க ரொம்ப முக்கியமானது. அவர் மேனி எல்லாமே திருநீரு தான் அணிஞ்சிருப்பாரு சிவபெருமான். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, புதுசாக வீட்டில் இருந்தாலும் திருநீர் புதுசாக வாங்குறது நல்லது. பசுஞ்சாணத்தில் செய்த திருநீர் ரொம்ப முக்கியமானது. இப்போ பசுஞ்சாணத்தில் பார்த்தோன்னா இன்னும் சில மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செய்வாங்க, அது வாங்குறது ரொம்ப சிறப்பு. வில்வ ஓடும் கிடைக்கும். வில்வ ஓட்டில் அந்த திருநீரை வந்து நல்லா முழுமையாக வைத்து நம்ம வழிபடணும். ஸோ வீட்டில் டெய்லியுமே அந்த திருநீரை நம்ம எடுத்து குழந்தைகள், வயதானவர்கள், நம்மளும் வந்து டெய்லி திருநீர் அணிவது அவ்வளவு நல்லது. பஞ்சபூதத்தோட ஒரு அம்சமாக தான் நம்ம திருநீர் சொல்லுவோம். அதுவும் வில்வ ஓட்டில் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த திருநீரோடு நம்ம வந்து மஞ்சள், குங்குமம் இதுவும் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு புதுசாக எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்யலாம். இது வந்து சிறப்பான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பிரசாதம், நம்ம வந்து நெய்வேத்தியம் என்ன செய்யலாம், பருப்பு பாயாசம் ரொம்ப உகந்தது. அதே மாதிரி சுத்த அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். பச்சரிசி சாதம் வடித்து அவர் வந்து அன்னாபிஷேகம் ரொம்ப சிறந்தது இல்லையா, அவருக்கு பிடித்த ஒன்று. ஸோ இந்த அன்னாபிஷேகம் நம்ம செய்கிற மாதிரி தான் இந்த பச்சரிசி சாதம் வடித்து சாதம் சூடாக இருக்கும்போதே நெய் சேர்த்து அதை வைத்து நம்ம வழிபாடு செய்கிறது உகந்தது. ஸோ மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த வழிபாட்டு முறைகள் வீட்டில் நம்ம செய்கிறது சிறந்தது. ஸோ மாலை நேரத்தில் இந்த காலையிலே இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மாலை நேரத்தில் இது எல்லாமே வைத்து நம்ம வழிபாடு சிவனை நல்லா மனதார உருகி நம்ம வேண்டிட்டு அதுக்கப்புறம் கோயிலில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் சிறப்பாக நடக்கும். கோயிலே நம்ம வந்து பால், பன்னீர், சந்தனம், ஸோ அவருக்கு அபிஷேகத்துக்கு தேன், ஸோ இது எல்லாமே நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது அது நம்ம கொடுத்ததில் அபிஷேகம் செய்யும் போதும் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ இரவு எல்லாமே எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க, கண் விழிச்சு இருப்பாங்க. ஸோ வீட்டில் இந்த பூஜை முறையை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு வந்து மன நிம்மதி, ஆரோக்கியம். அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு. ஆமா, நம்ம செய்யறது கரெக்டா செஞ்சு அவர் வழிபாடு செஞ்சுட்டோமே எல்லாமே நமக்கு அவர் கொடுத்துருவாரு. சிவராத்திரி அன்னைக்கு என்னென்ன வழிபாடுகள், நிறைய பேர் இப்போ அதை தெரிஞ்சிருப்பாங்க, நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க மேம், என்ன பண்ணணுன்றதே தெரியாது. ரொம்ப தேங்க்யூ மேம். அதாவது இப்போ என்னென்னா வருஷத்தில் ஒரு நாள் வர்றதான் அந்த சிவராத்திரி, மகா சிவராத்திரி அன்னைக்கு. ஆக்சுவலாக நம்மளுக்கெல்லாம் மெயின் கடவுளே வந்து சிவன் தான். அவருக்கு என்னென்ன வழிபாடு, என்னென்ன வாங்கணும் எல்லாம் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் அது உங்களுக்கும் புரியும். ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன பொருள் வாங்கணும், எப்படி அபிஷேகம், கோயிலுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கணும், வீட்டில் எப்படி பூஜை பண்ணணுங்கிறதெல்லாம் அழகாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. இதை வழிபாடு பண்ணுங்கள், அவ்வளோ சிறப்புங்க. சிவனை பிடிச்சிக்கோங்க, எல்லாமே அவர் பார்த்துப்பார். சித்தர்களுக்கெல்லாம் தலைவரே அவர் தான். அதனால் சித்தா மெடிசன் எடுக்கிறது மட்டும் இல்லை, சித்தரையும் வழிபாடு பண்ண சிவனை கும்பிட்றது இன்னும் ஒரு சிறப்பு. அதனால் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.